அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இன்று உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் பல கோடி ரூபாய் செலவு செய்து விண்வெளியை ஆராய்கிறார்கள், கடலின் ஆழத்தை ஆராய்கிறார்கள், மனித உடலை ஆராய்கிறார்கள், பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை ஆராய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பாலைவனத்தில் வாழ்ந்த எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு நபியின் மீது இறக்கப்பட்ட குர்ஆனில் இயற்கை, வானம், பூமி, மனிதன், மலை, கடல், மலை, கருவில் குழந்தையின் வளர்ச்சி என்று பல விஷயங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் பேசப்படுகின்றன? இது ஒரு சாதாரண புத்தகமா அல்லது உலகங்களை படைத்த இறைவனின் வார்த்தையா? அன்பானவர்களே, இன்றைய பதிவில் நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். திருக்குர்ஆனில் இருக்கும் அறிவியல் உண்மைகள். ஆனால் இந்த பதிவை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் என்பது அறிவியல் பாடப்புத்தகம் அல்ல. அது மனிதனை நேர்வழிப்படுத்த வந்த அல்லாஹுவின் வழிகாட்டுதல். அறிவியல் எப்படி ஒரு பொருள் இயங்குகிறது என்று விளக்குகிறது. ஆனால் அதை படைத்தவன் யார், அதற்கு இந்த ஒழுங்கை கொடுத்தவன் யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்வது திருக்குர்ஆன். அதனால்தான் குர்ஆன் மீண்டும் மீண்டும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, நீங்கள் கவனிக்க மாட்டீர்களா என்று மனிதனை கேட்கிறது. அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் வசனங்களை இது அறிவியலை நிரூபிக்கிறது என்ற நோக்கத்தில் அல்ல, அல்லாஹ்வின் படைப்பை பற்றி சிந்திக்க வைக்கும் அடையாளங்களாக பார்க்க வேண்டும். முதல் உண்மை, வானங்களும் பூமியும் ஒரே அமைப்பாக இருந்தன. அல்லாஹு தஆலா 21வது அத்தியாயமான சூரத்துல் அன்பியாவில் 30வது வசனத்தில் என்ன கூறுகிறான் என்றால், நிராகரிப்பவர்கள் பார்க்கவில்லையா, வானங்களும் பூமியும் ஒன்றாக இணைந்திருந்தன, பின்னர் நாம் அவற்றை பிரித்தோம், மேலும் உயிருள்ள ஒவ்வொன்றையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம், இன்னும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று கூறுகிறான். இந்த வசனம் இறங்கிய போது மக்களிடம் தொலைநோக்கி இல்லை, விண்கலம் இல்லை, செயற்கைக்கோள் இல்லை, இன்றைய அளவுக்கு வானியல் ஆய்வுகளும் இல்லை. இருந்தும் இந்த வசனம் வானங்களும் பூமியும் ஒரே அமைப்பாக இருந்தன, பின்னர் பிரிக்கப்பட்டன என்று குறிப்பிடுகிறது. இன்றைய சில விஞ்ஞானிகள் இதை பிரபஞ்சத்தின் ஆரம்ப நிலை பற்றிய ஆய்வுகளுடன் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்ன? திருக்குர்ஆனின் நோக்கம் ஒரு அறிவியல் கோட்பாட்டை கற்பிப்பது அல்ல, மாறாக இதையெல்லாம் படைத்தவன் யார் என்று மனிதனை சிந்திக்க வைப்பதுதான். அதனால்தான் வசனத்தின் இறுதியில் அல்லாஹு தஆலா கேட்கிறான், இன்னும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா? நாம் வானத்தை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், ஆனால் அவற்றை படைத்த இறைவனை பற்றி எத்தனை முறை சிந்திக்கிறோம்? இரண்டாவது உண்மை, எல்லா உயிர்களும் தண்ணீருடன் தொடர்புடையவை. அதே வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், உயிருள்ள ஒவ்வொன்றையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம். சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 30வது வசனம். இன்று பள்ளியில் படிக்கும் ஒரு குழந்தைக்கு கூட தெரியும், மனித உடலின் பெரும் பகுதி தண்ணீரால் ஆனது. தாவரங்கள், விலங்குகள், எல்லா உயிரினங்களும் தண்ணீரின்றி வாழ முடியாது. நீர் இல்லாமல் விவசாயம் இல்லை, உணவு இல்லை, வாழ்க்கை இல்லை. அதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த ஒரு வசனத்திலேயே தண்ணீரை வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு குறிப்பிடுகிறான். ஆனால் நாம் அந்த தண்ணீரை வீணாக்குகிறோம், அல்லாஹ்வின் அருளை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு நாள் உலகத்தில் உள்ள எல்லா தங்கமும் இருந்தாலும் ஒரு துளி தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அந்த தங்கத்தால் என்ன பயன்? அதனால்தான் நீர் என்பது ஒரு இயற்கை வளம் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று. சிந்திக்க ஒரு கேள்வி, ஒரு மொபைலை பார்த்தாலே இதற்கு ஒரு நிறுவனம் தான் தயாரிப்பாளர் என்று உடனே சொல்கிறோம். ஒரு வீட்டை பார்த்தால் யாரோ ஒருவர் இதை கட்டியிருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அப்படியானால் இந்த பிரம்மாண்டமான வானம், இந்த பூமி, இந்த உடல், இந்த இதயம், இந்த கண்கள், இவையெல்லாம் தானாக உருவானது என்று எப்படி சொல்ல முடியும்? இதைத்தான் திருக்குர்ஆன் மனிதனை சிந்திக்க அழைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் பார்த்த 2 வசனங்கள் நம்முடைய ஈமானை அதிகரிக்க வேண்டும், வாதம் செய்வதற்காக அல்ல, அல்லாஹ்வை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்காக. ஏனென்றால் ஒரு முஃமினுக்கு ஒவ்வொரு சூரிய உதயமும், ஒவ்வொரு மழை துளியும், ஒவ்வொரு மலரும், ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒன்றாகும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரை வானங்களும் பூமியும் ஒரே அமைப்பாக இருந்தது பற்றியும் உயிருள்ள அனைத்தும் தண்ணீருடன் தொடர்புடையவை என்பதையும் பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் அனுபவித்திருந்தாலும் யாராலும் நேரடியாக பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். அது என்னவென்றால் கருவில் மனிதனின் வளர்ச்சி. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு காலத்தில் தாயின் கருவறையில் இருந்தான். ஆனால் இந்த இருட்டான கருவறைக்குள் என்ன நடக்கிறது? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அதை யாராலும் நேரடியாக பார்க்க முடியவில்லை. இன்றோ நவீன மருத்துவ சாதனங்கள் மூலம் குழந்தையின் வளர்ச்சியை மருத்துவர்கள் கண்காணிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக மனிதனை களிமண்ணின் சாரத்திலிருந்து படைத்தோம், பின்னர் அவனை பாதுகாப்பான இடத்தில் ஒரு துளி விந்தாக வைத்தோம், பின்னர் அதை ஒட்டிக்கொள்ளும் நிலையாக்கினோம், பின்னர் அதை மெல்லும் இறைச்சி போன்ற நிலையாக்கினோம், பின்னர் எலும்புகளை உருவாக்கினோம், அதன் மீது சதையை அணிவித்தோம், பின்னர் அவனை வேறொரு படைப்பாக உருவாக்கினோம். படைப்பாளர்களின் மிகச்சிறந்தவன் அல்லாஹு தஆலா. இதை 23வது அத்தியாயமான சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தில் 12லிருந்து 14வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் நோக்கம்
மருத்துவ பாடம் நடத்துவது அல்ல, நம்முடைய படைப்பை பற்றி சிந்திக்க வைப்பதுதான். நாம் இன்று கண்ணாடி முன் நின்று நம்மை பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் நம்மை யாரும் பார்க்க முடியாத அந்த கருவறையில் ஒவ்வொரு உறுப்பையும், ஒவ்வொரு நரம்பையும், ஒவ்வொரு இதய துடிப்பையும் அல்லாஹ் தான் உருவாக்கினான். ஒரு மருத்துவரால், ஒரு விஞ்ஞானியால், ஒரு மனிதனால் ஒரு உயிரை உருவாக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் உயிரை கொடுப்பவன் அல்லாஹ் மட்டுமே. திருக்குர்ஆன் கூறும் 4வது உண்மை, வானம் ஒரு பாதுகாப்பான கூரை. இதை சூரத்துல் அன்பியா 32வது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறான். வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாக நாம் அமைத்தோம், ஆனால் அவர்கள் அதன் அத்தாட்சிகளை புறக்கணித்தார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் விண்வெளியில் எண்ணற்ற சிறிய கற்களும் துகள்களும் பயணிக்கின்றன. அவற்றில் பல பூமியை நோக்கி வருகின்றன. ஆனால் பூமியின் வளிமண்டலம் அவற்றில் பெரும்பாலானவற்றை எரித்து அழித்து விடுகிறது. அதேபோல் நம்மை உயிருடன் வாழச் செய்யும் பல அமைப்புகளையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறார். இதை பார்த்த பிறகும் இது எல்லாம் தானாக நடந்தது என்று சொல்ல முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் வீட்டில் ஒரு சிறிய கூரை இல்லை என்றால் மழையிலும் வெயிலிலும் வாழ முடியாது. அப்படியானால் இந்த முழு பூமிக்கு பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட அமைப்புகளை உருவாக்கியது யார்? அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சிந்திக்க சொல்கிறான். குர்ஆன் கூறும் 5வது உண்மை, சூரியனும் சந்திரனும் ஒழுங்காக இயங்குகின்றன. அல்லாஹ் கூறுகிறான், அவன்தான் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். ஒவ்வொன்றும் தத்தம் பாதையில் நீந்திச் செல்கின்றன. சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 33வது வசனம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சூரியன் ஒரு நாள் கூட தாமதமாக உதித்தது உண்டா? சந்திரன் அல்லாஹ் நிர்ணயித்த ஒழுங்கை மீறியது உண்டா? பகல், இரவு, காலங்கள் எல்லாமே ஒரு துல்லியமான ஒழுங்கில் நடைபெறுகின்றன. இந்த ஒழுங்கை பார்த்து குர்ஆன் நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கிறது. இந்த அளவுக்கு ஒழுங்கான படைப்புக்கு பின்னால் ஒரு ஞானமுள்ள படைப்பாளன் இல்லாமல் இருக்க முடியுமா? நாம் சிந்திக்க இந்த ஒரு தருணம் போதும். நாம் ஒரு கடிகாரத்தை பார்த்தால் அதை யாரோ வடிவமைத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். ஒரு கார், ஒரு விமானம், ஒரு கணினி, இவற்றுக்கு எல்லாம் ஒரு வடிவமைப்பாளர் இருக்கிறார் என்று நம்புகிறோம். அப்படியானால் இந்த முழு பிரபஞ்சத்திற்கே ஒரு படைப்பாளன் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இதைத்தான் திருக்குர்ஆன் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. நாம் இன்று பார்த்த ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்வின் வல்லமையை உணர வைப்பதற்காக, அறிவியலை எதிர்ப்பதற்காக அல்ல, அறிவியலை வழிபடுவதற்காகவும் அல்ல, மாறாக அறிவின் மூலம் அல்லாஹ்வை இன்னும் நெருக்கமாக அறிந்து கொள்வதற்காக. இதுவரை நாம் என்னென்ன பார்த்தோம்? வானங்களும் பூமியும், தண்ணீரின் முக்கியத்துவம், கருவில் மனிதனின் வளர்ச்சி, வானத்தின் பாதுகாப்பு, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் நிர்ணயித்த ஒழுங்கில் இயங்குவது, இவை அனைத்தும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள். ஆனால் இப்போது நாம் பார்க்க போகும் 2 விஷயங்கள் குர்ஆன் மனிதனை இயற்கையை பார்த்து சிந்திக்க எப்படி அழைக்கிறது என்பதை இன்னும் தெளிவாக உணர வைக்கும். திருக்குர்ஆன் கூறும் 6வது உண்மை, மலைகள் அல்லாஹ்வின் அற்புதமான படைப்பு. அல்லாஹ் சூரத்துல் நபஅல் கூறுகிறான், பூமியை விரிப்பாகவும் மலைகளை ஆணிகளாகவும் நாம் அமைக்கவில்லையா? அன்பானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புரிய வேண்டும். அல்லாஹ் இங்கே மலைகளை பார்த்து சிந்திக்க சொல்கிறான். நாம் ஒரு மலையை பார்க்கும்போது அதன் உயரத்தையே பார்க்கிறோம், ஆனால் அதன் அடிப்பகுதி பூமிக்குள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இயற்கையில் அல்லாஹ் வைத்திருக்கும் ஒவ்வொரு அமைப்பும் ஒரு ஞானத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. இந்த வசனத்தை பற்றி பல தஃப்சீர் அறிஞர்கள் மலைகள் பூமியில் அல்லாஹ் ஏற்படுத்திய நிலைத்தன்மையின் ஒரு பகுதியாக இருப்பதை எடுத்துரைக்கிறார்கள். இங்கே நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு அறிவியல் விவரத்தையும் வசனத்துடன் கட்டாயமாக இணைப்பது அல்ல, மாறாக இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பை படைத்தவன் யார் என்று சிந்திப்பதுதான். ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் நின்று பாருங்கள், நம்முடைய பலம், நம்முடைய பெருமை எவ்வளவு சிறியது என்று நமக்கே புரியும். அப்போது இதயத்திலிருந்து தானாக வரும் வார்த்தை சுபஹான் அல்லாஹ். குர்ஆன் கூறும் 7வது உண்மை, கடல்கள் சந்திக்கும் அல்லாஹ்வின் எல்லை. அல்லாஹ் சூரத்து ரஹ்மானில் கூறுகிறான், 2 நீர்நிலைகளை அவன் ஓடவிட்டான், அவை சந்திக்கின்றன, அவற்றுக்கிடையே ஒரு எல்லை இருக்கிறது, அதை அவை மீறுவதில்லை. வசனம் 19 மற்றும் 20. அன்பானவர்களே, இந்த வசனத்தை பற்றி பல விளக்கங்கள் உள்ளன. சில தஃப்சீர் அறிஞர்கள் இது வெவ்வேறு நீர்நிலைகளுக்கிடையே அல்லாஹ் ஏற்படுத்திய எல்லைகளை சுட்டிக்காட்டுகிறது என்று விளக்குகிறார்கள். இயற்கையில் நதிகளும் கடல்களும் வெவ்வேறு தன்மைகளுடன் காணப்படும் இடங்களை மக்கள் கவனித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் உறுதியாக சொல்ல வேண்டியது, குர்ஆன் இங்கே அல்லாஹ்வின் படைப்பின் ஒழுங்கையும் வல்லமையையும் சிந்திக்க அழைக்கிறது என்பதுதான். அன்பானவர்களே, கடலுக்கு ஒரு எல்லையை வைத்தான், நம் வாழ்க்கைக்கும் எல்லைகளை வைத்திருக்கிறான். அதுதான் ஹலால் ஹராம். அல்லாஹ் இயற்கைக்கு எல்லை வைத்தது போல நாம் வாழ்க்கைக்கும் சட்டங்களை வைத்திருக்கிறான். அந்த எல்லையை மதிப்பதே ஒரு முஃமினின் அழகு. குர்ஆன் ஏன் மீண்டும் மீண்டும் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறது. குர்ஆனை நீங்கள் கவனமாக படித்தால் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வரும். ஆஃபல யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? ஆஃபல யாகிலூன், அவர்கள் அறிவை பயன்படுத்த மாட்டார்களா? ஏன் அல்லாஹு தாலா இவ்வளவு முறை இந்த கேள்வியை கேட்கிறான்? ஏனென்றால் இஸ்லாம் கண்மூடித்தனமான நம்பிக்கையை கற்றுத்தரவில்லை. சிந்தித்து நம்புங்கள், கவனித்து நம்புங்கள், அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பார்த்து நம்புங்கள் என்றுதான் கற்றுத்தருகிறது. ஒரு விதையை மண்ணில் போட்டால் அது முளைக்கிறது. ஒரு மலைத்துளி விழுந்தால் காய்ந்த பூமி உயிர் பெறுகிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது, சூரியன் உதிக்கிறது, நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன. இவையெல்லாம் முஃமினுக்கு அல்லாஹ்வின் அத்தாட்சிகள், மனதை தொடும் சிந்தனை. அன்பானவர்களே, நாம் அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும். ஆனால் அவை நம்மை அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்காமல் அல்லாஹ்விடம் இன்னும் நெருக்கமாக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையான அறிவு படைப்பை பார்த்து படைப்பாளனை அறிய வைப்பதுதான்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரை நாம் பல அற்புதமான வசனங்களை பார்த்தோம். வானங்களும் பூமியும், உயிர்களின் படைப்பு, கருவில் மனிதனின் வளர்ச்சி, வானத்தின் பாதுகாப்பு, சூரியனும் சந்திரனும், மலைகள், கடல்கள், இவையற்றையெல்லாம் பார்த்த பிறகு ஒரு கேள்வி நம்முடைய மனதில் எழ வேண்டும். ஏன் அல்லாஹ் இந்த வசனங்களை குர்ஆனில் கூறுகிறான்? நம்மை விஞ்ஞானிகளாக மாற்றுவதற்காகவா? இல்லை. அப்படியானால் ஏன்? குர்ஆனின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், குர்ஆன் இயற்பியல் புத்தகம் அல்ல, வேதியியல் புத்தகம் அல்ல, மருத்துவ கையேடும் அல்ல. குர்ஆன் என்பது மனிதனை நேர்வழிப்படுத்த வந்த அல்லாஹ்வின் வழிகாட்டுதல். அதனால்தான் ஒவ்வொரு இயற்கை நிகழ்வையும் கூறிவிட்டு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கேட்கிறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அறிவு பெற மாட்டீர்களா? படிப்பினை பெற மாட்டீர்களா? இந்த கேள்விகள் நம் மூளைக்காக மட்டும் அல்ல, நம் இதயத்திற்காகவும். ஏனென்றால் பலருக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் அந்த அறிவு அவர்களை அல்லாஹ்விடம் கொண்டு செல்லவில்லை. ஒரு முஃமினின் அறிவு மட்டும் அவனை இறைவனிடம் நெருக்கமாக்க வேண்டும். அறிவியல் மாறலாம், ஆனால் அல்லாஹ்வின் வார்த்தை மாறாது. அன்பானவர்களே, இன்று அறிவியல் ஒரு விஷயத்தை சொல்லலாம், நாளை புதிய ஆய்வு வந்தால் அதே கருத்து மாறலாம். அதுதான் அறிவியலின் இயல்பு. ஆராய்ச்சி தொடர்கிறது, புதிய தகவல்கள் கிடைக்கின்றன. ஆனால் திருக்குர்ஆன் அது அல்லாஹ்வின் வார்த்தை, அது மாறுவதில்லை. அதனால்தான் நாம் அறிவியலை மதிக்கிறோம், ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறோம். ஆனால் நம் ஈமானின் அடிப்படை திருக்குர்ஆனும் சுன்னாவும் தான். அறிவியல் குர்ஆனை விட உயர்ந்தது அல்ல. அதே நேரத்தில் அறிவியலை எதிரியாகவும் நாம் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் படைத்த படைப்புகளை ஆராய்வதும் அவனுடைய அருள்களில் ஒன்றுதான். ஒரு முஃமின் இயற்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு மலைத்துளி விழுகிறது, அவன் சொல்வான் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குழந்தை பிறக்கிறது, அவன் சொல்வான் சுப்ஹானல்லாஹ். ஒரு மலைக்கு செல்கிறான், அவன் அல்லாஹ்வின் மகத்துவத்தை நினைக்கிறான். இரவின் வானத்தை பார்க்கிறான், நட்சத்திரங்களை ரசிக்கிறான். ஆனால் அந்த நட்சத்திரங்களிலேயே நின்றுவிடவில்லை, அவற்றை படைத்த அல்லாஹ்வை நினைக்கிறான். இதுதான் ஒரு முஃமினுக்கும் ஒரு சாதாரண பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். அன்பானவர்களே, இந்த பதிவை பார்த்த பிறகு திருக்குர்ஆனில் அறிவியல் இருக்கிறது என்று மட்டும் நினைத்துவிட்டு செல்லாதீர்கள். அதைவிட முக்கியமான கேள்வி, நான் இன்று திருக்குர்ஆனை திறந்து படிக்கப் போகிறேனா? ஏனென்றால் குர்ஆன் வாதம் செய்வதற்காக இறக்கப்படவில்லை, வாழ்வதற்காக இறக்கப்பட்டது. அதை ஓதுங்கள், அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், அதன்படி வாழ்க்கையை மாற்றுங்கள். அதுதான் இந்த பதிவின் உண்மையான வெற்றி. ஒரு நாள் இந்த உலகம் முடிந்துவிடும். சூரியன் ஒளியை இழக்கும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும், மலைகள் தூசி போல் பறக்கும், கடல்கள் மாறிவிடும். அப்போது நாம் பெருமைப்படும் அறிவு, பட்டங்கள், பதவிகள் எதுவும் நம்மை காப்பாற்றாது. நம்மை காப்பாற்றுவது ஈமான், அல்லாஹ்வின் மீது வைத்த உண்மையான நம்பிக்கை. அதனால் ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆனுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். அல்லாஹ்வின் படைப்புகளை பார்த்து சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லுங்கள். உங்கள் ஈமான் நாளுக்கு நாள் வலுப்படும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், திருக்குர்ஆனை புரிந்து கொண்டு வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. அத்தாட்சிகளை பார்த்து உன்னை இன்னும் அதிகமாக நேசிக்கும் இதயத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. பயனுள்ள அறிவை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அகந்தையிலிருந்து எங்களை காப்பாயாக. எங்கள் ஈமானை உறுதிப்படுத்துவாயாக. எங்கள் இறுதி மூச்சு வரை குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்து வாழும் பாக்கியத்தை வழங்குவாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் சந்ததிகளையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அன்பானவர்களே, இந்த பதிவை முழுவதுமாக கேட்ட பிறகு இன்று ஒரு முடிவை நாம் எடுத்துக்கொள்வோம். தினமும் குறைந்தது 10 நிமிடங்களாவது திருக்குர்ஆனை அதன் அர்த்தத்துடன் படிப்போம். அந்த ஒரு முடிவை நம் வாழ்க்கையை மாற்றக்கூடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒருவரின் ஈமான் இந்த நினைவூட்டலால் வலுப்பெற்றால் அதன் நன்மையில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.